அப்பா மேல வச்சிருக்க அந்த அன்பு பாசம் எப்பவும் குறையாது, கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கறத சஞ்சய் அவரு இப்ப ஒரு வீடியோ வழியா ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா சங்கீதா அவங்களும் குடும்பத்தோட சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வந்திருக்கு. என்னாச்சுன்னு வாங்க பார்க்கலாம். சஞ்சய் அவரு அவரோட பட வேலைகள்ல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இவரோட குரலா இது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரிதான் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அதுல சஞ்சய் அவரு பேசும்போது என்னை கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல இருந்தவங்க பதில் சொல்றாங்க, அப்பாவை பார்க்கணும், அதாவது தளபதி அவரை பார்க்கணும், அப்ப முதல்ல உங்களை பார்க்கணும், உங்களை எடுத்துட்டு போனாதான் அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் உங்களை தூக்கி கொண்டு போய் கார்ல உட்கார வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சஞ்சய் அவரு பேசின அந்த விஷயங்கள் ரொம்பவே அழகாவும் கியூட்டாவும் இருந்துச்சு. அதை கேட்ட நிறைய பேர், நீங்க ரொம்பவே தங்கமான பையங்க, உங்க குரல் இன்னைக்குதான் கேக்குறோம், ரொம்பவே அழகா இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு குடும்பத்தோடு ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸை தொடர்ந்து அவரு ரொம்பவே பரபரப்பா அவரோட வேலைகள்ல இருக்காரு. இந்த சமயத்துல இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சஞ்சய் அவரு எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே அப்பாவை பத்தி பேசியோ அப்பாவை பத்தி சொல்லியோ அவருக்கான பேர் புகழை எப்பவும் தேடிக்கிட்டதே கிடையாது. என்னால முடியும், தனியா நின்று போராட முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவரு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. சிக்மா படத்தோட அடுத்தடுத்த வேலைகளை தனியா நின்று அவர் பார்த்து அவ்வளவு தூரம் அந்த படத்துக்காக ஆர்டர் பண்ணி இப்ப ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அந்த வகையில சங்கீதா அவங்களும் விஜய் அவங்களும் சேரணும், முதலமைச்சர் சங்கீதா அவங்களை ஏத்துக்கணும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாதான் அழகு, தனியா இருந்தா அது அழகே இல்லை அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை சஞ்சய் அவரோட இந்த வீடியோ கீழே பதிவிட்டு இருக்காங்க. சஞ்சய் அவரும் சமீபத்துல இப்ப சிக்மா படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விஷயங்கள்ல கலந்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. அப்பவாது அப்பாவை பத்தி ஏதாவது பேசுவாரா அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் பேசினாருன்னா கண்டிப்பா அவரை பத்தி வர வதந்திகள் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சங்கீதா அவங்களும் குடும்பத்தோட சேர எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், இதுக்கு முன்னாடி விஜய் அவங்களுடைய அம்மா அவங்க கூட சங்கீதா அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னும், அதனால சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு திரும்பி போக வாய்ப்பு இருக்குன்னெல்லாம் கூட நிறைய தகவல்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. எது எப்படியோ, ஆனா ரீசெண்டா விஜய் அவர்களோட த்ரிஷா அவங்க பிறந்தநாள் புகைப்படம் பதிவிட்டதை நிறைய பேர் இது உண்மையான புகைப்படம் கிடையாது, புகைப்படம், எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க, எதனால இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவத்தோட தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா அவங்க பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய சிஎம் பேஜ், அதுக்கப்புறம் விஜய் அவருடைய பேஜ் எல்லாத்தையுமே அன்ஃபாலோ பண்ணிட்டு இந்த புகைப்படத்தை பதிவிட காரணம் வேற ஏதாவது விஷயமா, இல்ல அவங்க விஜய் அவர்களை பழி வாங்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கோவத்தோட எல்லாருமே திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ற விஷயங்கள் பிடிக்காம தான் எல்லாரும் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சீக்கிரமா விஜய் அவர் அவரோட குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழணுங்கிறத அவரோட ரசிகர்கள் மற்றும் கட்சியில இருக்க எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு, ஆசையாவும் இருக்கு. குடும்பம் தான் உங்களுக்கு எப்பவுமே கூட நிற்பாங்க, குடும்பம் தான் உங்க பக்கத்திலே இருப்பாங்க, வேற எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்காதீங்க, இது எல்லாம் ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்களோட மறுபடியும் சேர்ந்து வாழ போறாங்களா, சஞ்சய் அவருடைய படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கிறதுனால அந்த படத்துக்கு குடும்பமே சேர்ந்து வர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.